ஒரு சர்ச்சுக்குள்ள போய் மண்டி விட்டு அங்கே வெளியில இருந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் அந்த பல்பிட்டு வரைக்கும் போறாரு. அப்புறமா தொழுதுட்டு வெளில வராரு. அது ஒரு சின்ன காட்சி தான். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுநாதரிடம் மண்டியிட்டு நான் பிரார்த்தனை செய்தேன் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறாரு. அது பயங்கரமா இம்ப்ரெசிவா இருக்கும், சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்துக்களுக்கும் பயங்கரமா இம்ப்ரெசிவா இருக்கும். நீங்க பாருங்க, டிஎம்கேக்கு ஏன் பயம் வராதுன்னு நீங்க கேட்கணும். டிஎம்கேக்கு பயம் வர்றதுக்கு காரணமே, விஜயை பார்க்க வர்ற கும்பல் இருக்குது இல்லையா, அது எல்லாமே தானாகவே சேர்ந்த கும்பல். ஒரு ஆளுக்கு 10 ரூபா செலவு பண்றக்க மாட்டான். நிர்வாகிகளாகட்டும் இல்ல அவங்களோட கட்சி நிதி ஆகட்டும், ஒரு ரூபாய் 10 ரூபா செலவு பண்றக்க மாட்டான். மக்கள் அப்படி முச்சுறாங்க விஜய் பார்க்கறது. தனி தன்னம்பிக்கை, ஒரு ஸ்வாக் இருக்கு அவருடைய நடை உடை பாவனையில. ஒரு அருமையான ஒரு விசேஷம், அதாவது ஒரு தன்னம்பிக்கை மிளறுகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது ஒரு நடையில தெம்பு இருக்கிறத நாம பாக்குறோம். அந்த தெம்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டா, இந்த கருத்து கணிப்புகள்னால பல இடங்கள்ல அவங்களுக்கு இப்ப சொல்றாங்க. அதாவது முதல்ல 18% சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சாணக்கியா டிவிலையும் ஜேவிசி ஸ்ரீராம் கருத்து கணிப்புலையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் அவர் பிரச்சாரத்துக்கு போகாததுனால பல விஷயங்கள், பல தடைகள் இருந்ததுனால அவருக்கு கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனா இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நாளுக்கு நாள் அதுக்கு பெருகிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். டுவர்ட்ஸ், அதாவது கரெக்ட் டைத்துல பீக் ஆகிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். வீடுதோறும் ஒரு விஜய், வீடுதோறும் ஒரு விஜய் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது பயங்கரமா கேட்சப் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமா எஸ்கலேட் ஆகி போச்சு அது. இப்போ பெற்றோர்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் அப்படின்னா, குழந்தை சொல்றான், 12 வயசு 13 வயசு குழந்தை, வாக்களிக்க முடியாத அந்த குழந்தை சொல்லும் போது அந்த குழந்தையுடைய பேச்சை நம்ம தட்ட முடியாது. அந்த அளவுக்கு இப்போ பெற்றோர்களுக்கு இவங்களுக்கு வாக்களிச்சு தான் ஆகணும், இந்த ட்ரிப்பு நான் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும் டிஎம்கேனுடைய இன்னொரு பயத்திற்கான காரணம். டிகோட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஹரிஹரன். விஜய் அவர்கள் திருச்சி கிழக்குல பிரச்சாரத்துக்கு நடுவே ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு அங்க பிரார்த்தனையை முன் வச்சிருக்காரு. அங்க பார்த்தீங்கன்னா ஒரு முட்டிக்கால் போட்டு தன்னோட பிரார்த்தனையை மனம் உருகி வச்சிருக்காரு. திருச்சி கிழக்கு அவர் சூஸ் பண்ண காரணமே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தான் பேசப்பட்டது. இந்த பிரார்த்தனை கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு சென்டிமெண்ட்டை ஏற்படுத்துமா சார்? சென்டிமெண்ட் பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? எடுத்துக்கலாம். ஒரு மாதிரியான சென்டிமெண்ட் தான். ஏன்னா சென்டிமெண்ட் இல்லாம தேர்தல் பிரச்சாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா முதல்வரே சென்டிமெண்ட் வச்சு தானே பேசுறாரு. எங்களுடைய 1960 திமுகவை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அப்படின்னு நம்மளதான் மிரட்டலையா? அந்த காலத்துல நாங்களும் பார்த்திருக்கோம். நீங்களாம் இருந்திருப்பீங்களான்னு தெரியல, நாங்களாம் அதை பார்த்திருக்கோம். 1960, 70 டிஎம்கே எப்படி இருந்ததுங்கிறது எங்களுக்கு தெரியும். அது ஒரு மாதிரியான சென்டிமெண்ட். அதே மாதிரி மஞ்சத்தொண்டு போட்டுக்கிட்டு இருந்தாரு கலைஞர், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அது ஒரு சென்டிமெண்ட். அதே மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோவில் தெரியுது, அதை துணியை போட்டு மூடுங்க ஏன்னு சொன்னது அது ஒரு சென்டிமெண்ட் தான். இதெல்லாமே சென்டிமெண்ட் தான். அதே மாதிரி இவர் நீங்க ஒரு சர்ச்சுக்குள்ள போய் மண்டி விட்டு அங்கே வெளியில இருந்து உள்ளுக்குள்ள வரைக்கும் அந்த பல்பிட்டு வரைக்கும் போறாரு. அப்புறமா தொழுதுட்டு வெளில வராரு. அது ஒரு சின்ன காட்சி தான். அதாவது கிறிஸ்தவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இயேசுநாதரிடம் மண்டியிட்டு நான் பிரார்த்தனை செய்தேன் அப்படிங்கிறத காமிச்சுக்கிறாரு. அது பயங்கரமா இம்ப்ரெசிவா இருக்கும், சந்தேகமே கிடையாது. அவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்துக்களுக்கும் பயங்கரமா இம்ப்ரெசிவா இருக்கும். ஆனா இஸ்லாமியர்களுக்கு அது இம்ப்ரெசிவா இருக்காது. ஏன்னா இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாவை தவிர வேற ஏதாவது நீங்க கும்பிட்டுட்டீங்கன்னு சொன்னா, நீங்க காஃபிர்கள், நீங்கள் கொல்லப்பட வேண்டியவர்கள்னு அவங்க நினைப்பாங்க. அதனால இவர் என்ன பண்றாரு, அதே பகுதியில் இருக்கிற இன்னொரு மசூதிக்கு போறாரு. மசூதிக்கு போயிட்டு அங்கேயும் தொழுகை பண்ணிட்டு வர்றாரு, அவ்வளவுதான். ஆனா கோவிலுக்கு போகல. இன்னைக்கு நான் பார்த்த அந்த வீடியோ ஃபுல்லா எங்கேயுமே அவர் கோவிலுக்கு போனதா தெரியல. காரணம் என்ன? கோவிலுக்கு போய்த்தான் நம்ம ஹிந்து வாக்குகளை நான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. சும்மா ஒரு விபூதி குங்குமம் நெத்தில இட்டுக்கிட்டு போனாலே இந்துக்கள் எல்லாம் ஏமாந்து போய் ஓட்ட போட்டுருவான் அப்படின்ட்டு அவர் நினைக்கிறாரு. ஆனா நீங்க பாருங்க, ஓகே இதெல்லாம் இருக்கட்டும் சார், உங்கள்ட்ட நான் ஸ்ட்ரைட்டா கொஸ்டினுக்கு வரேன். இன்னைக்கே மண்டிட்டு போனாரு, ஒரு புறா பறக்க விட்டாரு. அது புறா பறக்க விடுறது என்ன ஒரு இதுங்கிறது எனக்கு தெரியல. நார்மலி இந்த புறா விற்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, புறா வளர்க்கிறவங்க எல்லாம் இஸ்லாமியர்கள் தான் இருப்பாங்க. அந்த பகுதிகளை நீங்க போனீங்கன்னா அந்த புறாவை விடுறதுங்கிறது ஒரு சகுனம். அதுவும் ஒரு சென்டிமெண்ட் தான்.
அதே மாதிரி ஒரு குழந்தைய தூக்கி கொடுக்குறாங்க, அந்த குழந்தைய முதம் கொடுத்துட்டு திருப்பி கீழே கொடுத்து விட்டுறாரு. அது இதுக்கு முன்னால் அவர் என்ன பண்ணாரு, கன்னியாகுமரியில எங்க போயிருந்த போது இயேசுநாதருடைய படத்தை காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதாவது கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் இயேசுநாதர் படத்தை காமிச்சுட்டு அதுக்கு முத்தம் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வாபஸ் கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய ஆள் உயரத்துக்கு ஒரு பெரிய ராட்சச மாலையை போட்டாங்க. ஏதோ ஒரு துப்பாக்கி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. துப்பாக்கி தூக்கி போட்ட மாதிரி, ஏதோ கை துப்பாக்கி, என்ன துப்பாக்கின்னு தெரியல. அதே மாதிரி ஒரு ஜூஸ் பாட்டில் அவங்க தூக்கி போட்டுடுறாங்க. ஆல் செட் அண்ட் டன். நீங்க பாருங்க, டிஎம்கேக்கு ஏன் பயம் வராதுன்னு நீங்க கேட்கணும். டிஎம்கேக்கு பயம் வர்றதுக்கு காரணமே அவருடைய விஜயை பார்க்க வர்ற கும்பல் இருக்குது இல்லையா, அது எல்லாமே தானாகவே வந்து சேர்ந்த கும்பல். ஒரு ஆளு 10 ரூபா செலவு பண்றக்க மாட்டான். நிர்வாகிகளாகட்டும் இல்ல அவங்களோட கட்சி நிதி ஆகட்டும், ஒரு ரூபாய 10 ரூபா செலவு பண்றக்க மாட்டான். மக்கள் அப்படி வந்து முச்சுறாங்க விஜய் பாக்குறதுக்கு. அங்க வரக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதியுடைய மக்கள் மட்டும் கெப்பாசிட்டி நம்ம எடுத்துக்க முடியாது இல்ல சார். திருச்சி கிழக்கு மட்டுமே அந்த கூட்டம் அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது சார். கண்டிப்பா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அது வந்து விஜய் பார்க்கணும்னு சொன்னா திருச்சி கிழக்குல அவர் போட்டிடுறாரு அப்படிங்கிறதுனால அந்த பகுதி மக்கள் மட்டும்தான் வந்திருக்காங்கன்னு நான் நம்பல. அக்கம் பக்கத்துல பெரம்பலூர்ல இருந்து கூட நிறைய பேர் வந்திருப்பாங்க. அரியலூர் தான் கொஞ்சம் தள்ளி இருக்குது, பெரம்பலூர்ல இருந்தா வந்திருப்பாங்க. இந்த பக்கம் தஞ்சாவூர்ல இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க, கந்தர்வ கோட்டையிலையும் வந்திருப்பாங்க, புதுக்கோட்டையிலையும் வந்து எல்லாமே அதெல்லாம் இருக்கத்தான் இருக்கும். அதான் சார், இதுலயே பாத்தீங்கன்னா பெரம்பூர்ல கூட இந்த மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை விஜய் வந்து முன்னெடுக்கல. ஆனா திருச்சி கிழக்குல எஸ்பெஷலி அப்படி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார் அப்படின்ற போது எனக்கு திருச்சி கிழக்கு தான் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்றது ஒத்த கால நிப்பது அப்படி போல இந்த பிரார்த்தனை எடுத்துக்கலாமா சார்? விஜய் வந்து எனக்கு திருச்சி கிழக்கு தான் வேணும் அப்படின்றதுல ஸ்ட்ராங்கா இருக்கார். பெரம்பூர்ல வெற்றி பெற முடியாது அப்படின்ட்டு அவருக்கு ஏதாவது சமிக்ஞைகள் வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி பெரம்பூர்ல அவருக்கு இந்த வெற்றி உறுதி. என்னை பொறுத்த வரைக்கும் வெற்றி உறுதி தான். ஆனா அவருக்கு ஏன் பெரம்பூர் பிடிக்கல, இங்க போறாரா அப்படிங்கிறது அந்த மாதிரி இல்ல. திருச்சி கிழக்குல நின்று ஜெயிக்கிறத விட பெரம்பூர்ல நின்று ஜெயிச்சிங்கன்னு சொன்னா தொகுதியை நம்ம வந்து அப்ப பாத்துக்க முடியும். ஓகே, அதனால பிராக்டிகல் ஆபரேஷனல் ரீசன்ஸ்னால அவர் வந்து பெரம்பூரை தான் சூஸ் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். 2 இடத்தையுமே அவர் ஜெயிச்சாலும் கூட திருச்சி தொகுதி, கிழக்கு தொகுதியை விட்டுட்டு பெரம்பூரை மட்டும்தான் அவர் தக்க வச்சுக்குவார். எப்படி வந்து ராகுல் காந்தி ராய்பரேலியும் வயநாடுலயும் நின்றுட்டு வயநாடை கட்டி விட்டார் பாருங்க, அது மாதிரி இவரும் அதை பண்ணுவாரு. ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ரஷ் இருக்கே, இவ்வளவு பேர் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம். 2வது, இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க அவருடைய அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்தது, பிளைட்ல இருந்து கீழே இறங்கினது, அங்கேருந்து கார்கிட்ட வந்தது, பஸ் மேல ஏறினது, கையசைச்சது, நடந்து போனது எல்லாமே நீங்க பாருங்க, ஒரு தனி தன்னம்பிக்கை, ஒரு ஸ்வாக் இருக்கு அவருடைய நடை உடை பாவனையில. ஒரு அருமையான ஒரு விசேஷம், அதாவது ஒரு தன்னம்பிக்கை மிளறுகிறது அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது ஒரு நடையில தெம்பு இருக்கிறத நாம பாக்குறோம். அந்த தெம்பு எப்படி வருது அப்படின்னு கேட்டா இந்த கருத்து கணிப்புகள்னால பல இடங்கள்ல அவங்களுக்கு இப்ப சொல்றாங்க. அதாவது முதல்ல 18% சொல்லிட்டு இருந்தாங்க, சாணக்கியா டிவிலையும் ஜேவிசி ஸ்ரீராம் கருத்து கணிப்புலையும் அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நடுவில் அவர் வந்து பிரச்சாரத்துக்கு போகாததுனால பல விஷயங்கள், பல தடைகள் இருந்ததுனால அவருக்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. ஆனா இப்போ என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நாளுக்கு நாள் அதுக்கு பெருகிக்கிட்டே போகிறது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். டுவர்ட்ஸ், அதாவது கரெக்ட் டைத்துல பீக் ஆகிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது நீங்க முதல்லயே ஆரம்பிச்சு டயர்டா, அதாவது நீங்க ஒரு ஓட்டப்பந்தயத்துல வேகமா ஓட ஆரம்பிச்சு அந்த இலக்கு வரும்போது, அந்த கோல் போஸ்ட் வரும்போது நீங்க ஸ்லோவா ஓடினீங்கன்னு சொன்னா அடுத்தவன் அடிச்சுட்டு போடுவான். ஆனா இவர் வந்து கரெக்ட் டயத்துல பீக் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதாவது ஓட வேண்டிய அந்த கடைசி பகுதியில மிக வேகமாக ஓடுகிறார் அப்படின்னு நான் பாக்குறேன். அவருக்கு வந்து ஏகப்பட்ட தடைகள் இருக்கு. அந்த தடைகளையும் மீறி அவர் வந்து இந்த அளவுக்கு பண்றார் அப்படிங்கறத நான் ரொம்பவே பாராட்டுறேன். இதுல முக்கியமா இன்னும் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த வாக்குகள்லாம் வந்து இந்த குற்றம் எல்லாம் வந்து வாக்குகளாக மாறுமா அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இன்னைக்கு நான் என்ன கேள்விப்படுறேன் அப்படின்னா, ஒரு வீட்லயும் வீடுதோறும் ஒரு விஜய், வீடுதோறும் ஒரு விஜய் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அது பயங்கரமா கேட்சப் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பயங்கரமா எஸ்கலேட் ஆகி போச்சு அது. இப்போ பெற்றோர்களுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் அப்படின்னா, குழந்தை சொல்றான், 12 வயசு 13 வயசு குழந்தை வாக்களிக்க முடியாத அந்த குழந்தை சொல்லும் போது அந்த குழந்தையுடைய பேச்சை நம்ம தட்ட முடியாது. அந்த அளவுக்கு இப்போ பெற்றோர்களுக்கு இவங்களுக்கு வாக்களிச்சு தான் ஆகணும், இந்த ட்ரிப்பு நான் விஜய்க்கு தான் வாக்களிப்பேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவும்
டிஎம்கேனுடைய இன்னொரு பயத்திற்கான காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன். பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சார கூட்டத்துல இந்த தேர்தல் ஒரு குடும்பத்துக்காக, ஒரு தமிழ்நாட்டுக்குமான தேர்தல், மகன் மருமகன் இடையே நடக்கிற ஒரு தேர்தலா தான் நான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி திமுக மேல ஒரு காட்டமான விமர்சனத்தை பண்ணிருக்காரு. எப்படி திமுக பாஜக பூச்சாண்டி காட்டுதோ, பாஜகவும் திமுக குடும்ப அரசியல் அப்படின்றத கொண்டு போறாங்க. எத்தனை காலத்து தான் இதே விமர்சனத்தை பாஜக தொடர்ந்து திமுக மேல வைக்கும்? இந்த தொடர்ந்து இதே போல அரைச்சமாவே அரைக்கிற இந்த விமர்சனம் எடுபடுமா இந்த தேர்தல்ல? ஏங்க, இந்தி திணிப்பு 1960 65 அதைத்தானே இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கும் இந்தி திணிக்கப்படுகிறது, மும்மொழி கொள்கை கிடையாது அப்படின்னுட்டு. இப்போ அவங்க வைக்கிறது கரெக்ட், இவங்க வைக்கிறது தப்பா? இவங்க உண்மையை தானே சொல்றாங்க. இந்தி திணிக்கப்படாத போது அவங்க இந்தி திணிப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் எழுபடும் நீங்க சொல்றீங்க. ஆனா இவங்க குடும்ப அரசியல் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறது அப்பட்டமாகவே தெரியுது. திமுகவுல 3வது தலைமுறை வந்தாச்சுங்க. தர்மலிங்கம், அன்பில் தர்மலிங்கம் பையன், இவரோடது பழனிவேல் தியாகராஜன் பையன், நிதியமைச்சருடைய அப்பா, இது மாதிரி 3வது தலைமுறை வந்துருச்சு. டிஆர் பாலுவோட பையன், இது மாதிரி எல்லாருமே வந்துட்டாங்க. டிஎம்கேல 4வது தலைமுறையே தயாராகிட்டு இருக்கு. அப்படிங்கும் போது இந்த குடும்ப அரசியல் சொல்லாம வேற என்னத்தை சொல்ல முடியும்? அது புரியவே இல்லை எனக்கு. இதோட லாஜிக் என்னன்னு எனக்கு புரியல. திமுக தரப்புல இருந்து தொடர்ந்து குடும்ப அரசியல் பல தலைமுறை தாண்டி வந்துட்டே தான் இருக்காங்க. இது மக்கள் அக்ரி பண்ணி தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. இன்னும் இந்த விமர்சனத்தை கொடுக்கும் போது மக்கள் இதை எப்படி எடுப்பாங்க? இதான் தெரிஞ்சு போன விஷயமே. வேற ஏதாவது திமுக அலிகேஷன் வைக்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான அலிகேஷன் வெயிட் பண்ற மாதிரி தானே மக்கள் கிட்ட நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அதாவதுங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து தான் வருகிறார்கள்ங்கிறத அந்த பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதே சமயம் மக்களுக்கு வேற என்ன சாய்ஸ் இருந்தது அந்த காலத்துல நீங்க பார்க்கணும். ஏடிஎம்கே ஒரு சாய்ஸ் இருந்தது, வேற எதுவுமே சாய்ஸ் கிடையாது. காங்கிரஸ் அப்படியே டிஎம்கேக்குள்ள கரைஞ்சு போயிடுச்சு. அது ஒரு நேஷனல் கட்சி. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி உதயமாயிருக்குங்க. இன்னும் ஒரு 20-25 வருஷத்துல பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தியாக வரும் அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும் போதுதான் அவங்க அந்த குடும்ப கட்சியை நிராகரிக்க முடியுமே தவிர, அந்த ஆப்ஷன் இல்லாத போதே வேற வழி இல்லைங்கிறதுனால தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி செய்யறது ரொம்பவே கரெக்ட். பாரதிய ஜனதா கட்சி இப்போ செய்யறது காரணம் என்னன்னு கேட்டா, அவங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏடிஎம்கேவும் ஒரு குடும்ப கட்சி கிடையாது, பாரதிய ஜனதா கட்சி குடும்ப கட்சி கிடையாது. அப்படிங்கும் போது நீங்க எங்களை ஆதரிங்க சொல்றாங்க. மிக சரியான வாதம்னு நான் நினைக்கிறேன். நேரத்தை ஒதுக்கி அரசியல் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். தேங்க்யூ.